ஒப்ரா மற்றும் கோரா இரண்டு பிரகாசமான குழந்தைகள் வண்ணங்களின் மாயாஜாலம் என்ற அற்புதமான சாகசத்தில் ஈடுபட்டனர். ஒரு அழகான வெயில் நாளில் அவர்கள் ஒரு மர்மமான பளபளக்கும் பாதைக்குள் நுழைந்தனர். அது ஒரு மாயாஜால குகைக்கு இட்டுச் சென்றது. உள்ளே ஒரு அற்புதமான வானவில் அவர்களை வரவேற்றது. அது ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒளிர்ந்தது. மரத்தின் உச்சியில் ஒரு சிறிய இறகுகள் கொண்ட பறவை அமர்ந்திருந்தது. அந்த பறவை ஒரு பாடலை பாடத் தொடங்கியது. அதன் மெல்லிசை காற்றின் வழியாக வண்ணங்களை அனுப்பியது. அவை ஒப்ரா மற்றும் கோராவை ஒரு வண்ணமயமான உலகிற்கு அழைத்துச் சென்றன. அங்கே எல்லாம் மிக அழகாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. அவர்கள் சிரித்துக்கொண்டே பின்தொடர்ந்தனர். வண்ணங்களின் மேஜிக் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒப்ரா மற்றும் கோரா இருவரும் அந்த பிரகாசமான வண்ணங்களின் உலகத்தை ஆராய்ந்து மகிழ்ந்தனர். அவர்கள் ஒரு அழகான மலர் தோட்டத்தை அடைந்தனர். அங்கே ஒவ்வொரு மலரும் ஒரு தனித்துவமான நிறத்தில் பூத்திருந்தது. அவர்கள் வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளுடன் விளையாடினர். அவை காற்றில் நடனமாடின. ஒப்ரா ஒரு சிவப்பு நிற மலரை தொட்டபோது அது அவளது கைகளில் சிவப்பு நிற துகள்களை தூவியது. கோரா ஒரு நீல நிற மலரை தொட்டபோது நீல நிற துகள்கள் அவளது கைகளில் ஒட்டிக்கொண்டன. அவர்கள் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொண்டார்கள். அவர்களின் கைகள் இப்போது வண்ணமயமாக இருந்தன. திடீரென்று அந்த பறவை மீண்டும் தோன்றியது. அது வானவில்லுக்கு மேலே வட்டமிட்டது. வானவில்லின் நிறங்கள் பிரகாசமாக ஜொலித்தன. அது ஒரு புதிய வழியை காட்டியது. ஒப்ரா மற்றும் கோரா பறவையை பின்தொடர்ந்தனர். அது அவர்களை ஒரு மறைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சிக்கு அழைத்துச் சென்றது. நீர்வீழ்ச்சியின் நீர் ஒவ்வொரு வண்ணத்தின் நிழலிலும் பளபளத்தது. அவர்கள் நீரில் தங்கள் கைகளை நனைத்தபோது வண்ணமயமான துகள்கள் கரைந்தன மற்றும் அவர்களின் கைகள் மீண்டும் சுத்தமாக மாறின. பறவை மகிழ்ச்சியுடன் பாடியது. அதன் பாடன் வண்ணங்களின் மாயாஜாலம் என்ற சாகசத்தின்